வெளிநாட்டில் தான் போய் டாக்டர் ஆயிருக்க, மற்றவங்கள போய் ஏன் படிக்கக்கூடாதுன்னு சொல்கிற அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஃபாரின்ல எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு இப்போ இந்தியாவில் டாக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எம்பிபிஎஸ் அண்ட் அப்ராட் யாரெல்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீட் எக்ஸாமில் என்னோட மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டுட்டேன். 2 அட்டம்ப்ட்டுக்கு மேலே ட்ரை பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு இன்னும் ஃப்ரீ சீட்டே கிடைக்கல. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகிற அளவுக்கு எனக்கு வசதியும் இல்லை. எம்பிபிஎஸ் தான் படிக்கணும் அப்படின்னு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எம்பிபிஎஸ் அண்ட் அப்ராட் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது. நான் யாரையுமே வந்து எம்பிபிஎஸ் அண்ட் அப்ராட் சூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்ல வரல. இப்போ இருக்க ஃபினான்ஷியல் கண்டிஷனில் உங்களுக்கே தெரியும்ல உங்கள் ஃபேமிலியில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு இப்போ இருக்க உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷனில் 30லேருந்து 35 லட்சம் உங்களோட எஜுகேஷனுக்காகவே ஒதுக்கி வைக்க முடியும் அப்படின்னா மட்டும் இந்த ரிஸ்க் எடுங்க. நான் போன வீடியோவில் எல்லாத்தையும் போய் படிக்காதீங்கன்னு சொல்ல வரல. இப்படி ஒரு ஆப்ஷன் இல்லாமல் இருந்திருந்தா நான் அவங்க முன்னாடி இப்போ டாக்டராக உட்காந்துக்கிட்டு இருக்க முடியாது. ஃபினான்ஷியலாக கஷ்டப்பட்டோம், எல்லாமே இருந்தது ஃபேமிலியில். ஆனாலும் இப்போ நான் வந்து எனக்கு பிடிச்ச டிகிரியை நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு மெயினாக வந்து நான் ஃபாரினில் போய் படித்தது தான் ரீசன். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாத ஒரு குழந்தை அப்பா அம்மாவோட விருப்பத்துக்காக போகிறாங்க அப்படின்னா அவங்கள தான் நான் வேணான்னு சொன்னேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கைடன்ஸ் வேணும், யாரெல்லாம் போய் படிக்கலாம், யாரெல்லாம் போய் படிக்க வேணான்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நான் உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். ப்ளீஸ் இதை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. யாரெல்லாம் வந்து வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க மட்டும் உங்கள் கைடன்ஸ்க்காக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்.